பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஒருவராக இருந்து பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் செய்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பெரிய ஒரு மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எஸ் டேடி, எஸ் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ் நடக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் டேடி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நீங்கள் நடத்துறீங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்துறீங்க ஆண்டவரை. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில் நீங்கள் செய்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. பார்க்க முடியாத நன்மைகள், ஆமன், மறைந்து கிடந்த ஆசீர்வாதங்கள், மறைந்து கிடந்த பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. பெரிய காரியங்களை தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னது போல ஆண்டவர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள நீர் செய்து வருகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவர். எஸ் டாடி, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எல்லாம் மகிமை கனம் எல்லாம் உமக்கு ஆண்டவர், எல்லாம் உமக்கே டேடி. எஸ், உமக்கே மகிமை. ஆமாம், ஒருவருக்கே மகிமை, ஒருவருக்கே எல்லாம் ஆண்டவர். நீர் பெரியவர் டேடி. எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆமென் அவங்கள எல்லாரும் நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவர். இந்த இரவு வேளையில் ஆமென் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். பெரிய அற்புதங்களை அவங்க பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளிலும் கூட ஆமென் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் நம்புங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, நீங்கள் விசுவாசிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்கு வெளிப்படும் என்று. ஆமென். எனக்குள்ள தேவன் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் நம்புங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிதாய் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை நீதிமானாக பார்க்கிறார், பாவியா அல்ல. நம்ம பாவிகளாக அவர் நம்மளை பார்க்கல. பாவியாக இருந்த நம்மளை நீதிமானாக பார்க்கிறார். நீ என்னுடைய நல்லவன் என்று சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை என்று சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் நம்ம பார்த்து நீதிமான் அப்படின்னு சொல்ற, ஆபிரகாமை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார். ஆமென். நீதிமானுடைய கூடாரங்கள் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல. எஸ், ஆமென். நீதிமானுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் பார்ப்போம். ஆமென். நீதிமானுக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் பல வகையில் உண்டு. ஆமென்.
பல வகைகளில் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஏதோ ஒரு வழிகளில் மட்டுமல்ல, பல்வேறு விதங்களில் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். சாலமோனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்திலும் இருந்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து விழுந்தது. அதாவது அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸா, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆமென். அப்போ நீதிமான்கள் எப்போதுமே கர்த்தருடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பார்கள். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலதை சொல்ற பாருங்க. நீதிமானுக்கு கர்த்தர் நீடித்த ஆயுளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆமென். நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நல்ல அறிவை கொடுப்பார். நல்ல செல்வங்களை கொடுப்பார். மகிழ்ச்சியை கொடுப்பார். சமாதானத்தை கொடுப்பார். பல்வேறு விதங்கள்ல கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாரிடமும் போய் கையேந்தி நிற்க மாட்டீர்கள். நீங்க யாரிடத்திலும் போய் கையேந்தி உங்க தேவைகளுக்கு இனிமேல் யாரிடத்திலும் போய் நீங்க கையேந்தி நிற்க மாட்டீங்க. ஏனென்றால் தேவன் நம்முடைய கையிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற விதமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். மற்றவரிடத்தில் போய் நீங்கள் நிற்கிற அளவிற்கு கடவுள் உங்களை ஒருபோதும் விட மாட்டார். ஆமென். ஆமா, நீங்க இதற்கு முன்பு நீங்க யாரிடத்திலாவது போய் நான் கையேந்து நின்றேனே, எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த நன்மை இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் நினைத்தேன், இவர்கள் என்னுடைய தேவைகளை சந்திப்பார்கள் என்று நான் நினைச்சேன், ஆனா இவர்கள் எனக்கு எதுவுமே எனக்கு செய்யல, என்னை ஏற்றே பார்க்கல, அவர்கள் வாசப்படி போகும்போது கூட என்னை அவமானப்படுத்தி தான் அனுப்பி விட்டாங்க, நான் எதிர்பார்த்த பணம் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த பொருளாதாரம் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கல என்று நீங்க சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா சொல்றேன், இனி நீங்கள் கையேந்துவது இல்லை. தேவன் உங்க கரங்களை பிளஸ் பண்ணுவாரு. உங்க கைகளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய வெட்கத்தின் நாட்கள் முடிந்ததுன்னு சொல்றேன். நீங்க பட்ட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரட்டிப்பான பலன் உங்களுக்கு வரும், இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு உண்டாகும். அது இன்றைக்கே வரும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். நீதிமானை அவர் கைவிடுவது இல்லை. கர்த்தருடைய யார் அந்த நீதிமான்? பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளை நீதிமான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியப்படுகிற பிள்ளைகள் நீதிமான்கள். ஆமென். பாருங்க, அப்போ நம்ம எல்லாரும் நீதிமானாக கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு. நம்மளை அவர் பாவியலாக இல்லை. ஆமென். நீதிமானாக பார்க்கிறார், நல்லவர்களாக தான் பார்க்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை ஒரு பாவி என்றோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு தவறுகள் செய்ததை வச்சு உங்களை குற்றப்படுத்தலாம் அல்லது உங்களை விமர்சிக்கலாம், ஏதாவது உங்களை கேவலப்படுத்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நீங்கள் தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிச்சு அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் நீதிமானாய் பார்க்கிறார். ஸோ நீதிமானை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சந்ததியும் அப்பத்துக்கோ தண்ணீருக்கோ சாப்பாட்டுக்கோ அலைந்து திரிவது கிடையாது. ஆமென். சங்கீதம் 37:25 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இப்போ நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கோ பொருளாதாரத்துக்கோ ஆசீர்வாதத்துக்கோ அலைந்து திரிய வேண்டாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்முடைய சந்ததிகளை பிளஸ் பண்ணுகிறவர், தேவன் நம்மளுடைய குடும்பங்களை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என அவர் நீதிமானாக ஆபிரகாம் ஒரு நபரை நீதிமானாய் கர்த்தர் பாருங்க அவரை தெரிந்து கொண்டு அவருக்குள் அப்படியே
அந்த சந்ததிகளை நீதிமானாக தான் பார்க்குறாரு, தீமையாக இல்லை. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் போய் நீங்கள் நிற்க வேண்டியது கிடையாது. உங்கள் தேவைகள் என்ன, தேவனை நோக்கி பாருங்க, அற்புதமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன வேணுமோ அவரை நோக்கி பாருங்க, அற்புதமாக நடக்கும் என்று இந்த இரவு வேளையில சொல்றேன். கடவுள் உங்களை யாரிடத்திலும் போய் கையேந்த விடவே மாட்டாருன்னு சொல்றேன். ஆமென். விடவே மாட்டார். 5க்கும் 10க்கும் ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம போய் நின்றுக்கலாம். ஆமாம், எனக்கு ஒரு 1000 கொடுங்க, எனக்கு ஒரு 2000 கொடுங்க, எனக்கு கடன் இருக்கு, அப்படி நம்ம பலவித காரியங்களுக்கு, ஒரு லோனுக்கோ அல்ல ஒரு இஎம்ஐக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பல இடத்துல கையேந்து நம்ம நின்றுப்போம். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யாரிடத்திலும் போய் நம்மளை கொண்டு விட மாட்டார். நீங்க சொல்லுங்க, என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குவார் என்று சொல்லுங்க, கர்த்தர் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லுங்க. நான் யாரிடத்திலும் போய் நிற்க வேண்டியது இல்லை என்று சொல்லுங்க. ஒரு உரிமையை பாராட்டுங்க, ஒரு வைராக்கியப்படுங்க. என் தேவன் என்ன நடத்துவார் என்று சொல்லுங்க, என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்து இயேசு நம்முடைய குறைகளெல்லாம் மாற்றுவார்னு சொல்லுங்க, நம்முடைய குறைவுகளை அவர் மாற்றுவார்னு சொல்லுங்க. எஸ் 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 எஸ். ஸோ நீதிமானை அவர் விடவே மாட்டார், யாரிடத்திலும் கொண்டு விட மாட்டார், கையேந்த விடமாட்டார் சொல்றேன், தலை குனிவ விடமாட்டார்னு சொல்லுகிறேன். யார் முன்பாகவும் நீங்க தலை குனிந்து போக மாட்டீங்க, தலை நிமிர்ந்து உங்களை வாழ செய்வார். ஆமென். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமொழிகள் 10 அதில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஆண்டவர் உங்களை பசியினால் வருந்த விடார். நீ பட்டினியா கட, நீ கஷ்டப்படு, நீ தரித்திரத்திலே கட, நீ அப்படியே இரு, அவரை நம்பி வர பிள்ளைகளுக்கு அவர் அப்படி செய்ய மாட்டார்னு சொல்றேன். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் உங்க வீட்டில் அற்புதங்கள் நடக்கும். ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில, எதுவுமே இல்லை, நாளைக்கு நான் என்ன செய்வேன், இன்னைக்கு கையில் 5 பைசா இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், அற்புதமா நடத்துன்னு சொல்றாரு. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லுறது. கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும்போது அற்புதமா நடத்துவார். ஆமென். பாருங்க, நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஆமென். எலியாவுக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தார். எப்படியும் நமக்கு பிழைப்பு உண்டாகும், எப்படியும் நம்மளை தேவன் என்ன பண்ணுவார், நடத்துவார். யாரை கொண்டாயிலும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், யாரை கொண்டாயிலும் உங்களுக்கு உதவி செய்வார். யாரை கொண்டுனாலும் நீங்க நினைத்த நபர்கள் உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்க நினைக்காத நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்து கொண்டு போவாங்க. அப்படியும் தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, எஸ் 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 எஸ். யாரை கொண்டாலும் உங்களை அவர் என்ன பண்ணுவார், உங்களை அவர் பிளஸ் பண்ணுவார் நான் சொல்றேன். எஸ். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதில் 34வது வசனத்தை பார்த்தா, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலங்கள், நீதிமான்களுடைய வீடுகள், நீதிமான்களுடைய பொருளாதாரங்கள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமான், கர்த்தருக்கு பிரியமானவன் தான் நீதிமான். அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனை பிளஸ் பண்ணுவார்னு சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற உங்கள் பொருளாதாரம், உங்கள் வீடுகள், உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய சகல காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை பிளஸ் பண்ணுவாருன்னு நான் சொல்றேன். ஆமென்.
ஆமா, உங்க பட்டணங்கள்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க பார்க்குற வேலைகள், கம்பெனி, ஆமா, நீங்க எந்த வேலைகளை நீங்க செய்தாலும் சரி, நீங்க எதை செய்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமான எதை செய்தாலும் அதில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீதிமான் ஒரு பட்டணத்துல இருந்தா அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? ஒரு பட்டணத்துல நீதிமான் இருந்தாதான் அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த பட்டணத்துல சாபம் இருக்காது. அந்த பட்டணத்துல தரித்திரங்கள், தேவையில்லாத மரணங்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், தேவையில்லாதவைகள் அங்கே இருக்காது. நீதிமான் ஒரு பட்டணங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். துன்மார்க்கன் ஒரு பட்டணத்துல துன்மார்க்கல் நிறைய காணப்பட்டா அந்த பட்டணங்களுக்கு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வெட்டும், குத்தும், கொலையும், அடி இந்த மாதிரிதான் இருக்குமா? யார் மூலமா? அதாவது துன்மார்க்கர்கள் மூலமா. துன்மார்க்கர்கள் பட்டணங்கள்ல அதிகமா இருந்தா அங்க சாபம், பாவம், தேவையில்லாதது நடக்கும். ஆனால் அந்த பட்டணங்கள்ல நீதிமான் பெருகினால் அந்த பட்டணம் களிகூறும் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், நீங்கள் ஒரு நீதிமான், நீங்க இருக்கிற கிராமங்களோ, நீங்க இருக்கிற ஒரு வேலை பார்க்கிற ஒரு அலுவலகமோ, அல்லது நீங்க இருக்கிற சிட்டியோ வெளிநாடோ, நீங்க எங்க இருக்கிறீங்களோ உங்களை சுற்றி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா யோசேப்பை சுற்றி ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் இருந்தது. ஆமென். யோசேப்பை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் யோசேப்பை சுற்றி காணப்பட்டது என்று வசனம் சொல்லுது. பாருங்க, சங்கீதம் 112 அதுல 13 வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். நீதிமான்களுடைய வீட்டுல ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். உங்க வீட்டுல ஆமா, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா நீங்க காணப்படும் பொழுது ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ எல்லாவித நன்மைகளால நீங்க என்ன பண்ணுவீர்கள்? பெருகுவீர்கள் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28 அதுல 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீயோ அவன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். வானத்தின் மதகுகளை திறப்பார்னு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பின் தேவைகள், எல்லாவித ஆசீர்வாதங்களும் எல்லாவித நன்மைகளும், ஆமென், பொருளாதார ரீதிகள், வேலைகள், சகல காரியங்கள், பிசினஸ் எல்லாவற்றிலும் தேவ கரம் இருக்கிறது. ஆமென். தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதங்களை நான் தருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 33:3 பார்த்தீங்கன்னா, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய நன்மைகளை உன் வாழ்க்கையில நான் செய்வேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள், அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை தேவன் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? செய்வார். சங்கீதம் 5வது அதிகாரம் அதுல 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆமென், நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வர். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார், அவனை பெருக பண்ணுவார், நீதிமானுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். மாத்திரமல்ல, நீதிமானுக்கு இக்கட்டுகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது மேற்கொள்ள நினைத்தாலும் நீதிமான கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வார். கேடகம் ஒரு பாதுகாப்பு, அவரே நமக்கு பாதுகாப்பு. தூதர்களை கொண்டு உங்களை அவர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 92:12 சொன்னது போல, நீதிமான் பனையை போல செழித்து
சங்கீதம் 92 அதில் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். நீதிமான் பனையை போல செழிப்பீங்க. ஒரு பனைமரம் அது அது வளர்ந்து வருவதற்கு வருடங்கள் ஆகும். ஆனால் அது குறிப்பிட்ட வருடம் தாண்டும் போது அதுல எல்லாவித நன்மைகளும் அந்த பனை மரத்துல கிடைக்கும் பாருங்க. ஆமா, அதற்கு தான் பனை மரத்தை ஊமையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பனை மரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பனையை போல செழிப்பீங்க. நீங்க வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடன்ல, கண்ணீர்ல, பிரச்சனையில, நிந்தைகள்ல, அவமானத்துல வருட கணக்கில் இருக்கலாம். இல்ல, ஆனா இனி நீங்கள் பனையை போல செழிப்பீங்க. லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென். ஒரு உயர்தரமான ஒரு மரம். ஆமென். ஒரு உயர்வாய் நீங்க இருக்கிற பகுதிகளில் நீங்க ஒரு உயர்வாய் இருப்பீங்க. ஒரு மேன்மையா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை வச்சிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92 13 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டவர்கள், ஆவிக்குரிய சபைகளில் நாட்டப்பட்டவர்களாய், ஆவிக்குரிய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தில் நாட்டப்பட்டவர்களாய். ஆமென். தேவனுடைய பிரகாரங்களில் அவர் சமூகத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க, நன்றாக இருப்பீர்கள், செழித்து இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதுல 24வது வசனத்தை வாசித்து பார்த்தா, நான் நீதிமான், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். நான் நீதிமான், எனக்கு விரும்புற, நீ என்ன விரும்புறியோ, நீ என்ன கேட்கிறியோ, நீ எதை எதிர்பார்க்கிறியோ அது உன் வாழ்க்கையில நல்லதா நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், கனவுகள், லட்சியம், நோக்கம், ஆமா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். ஆமென். நீதிமான்கள் மூலமாய் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னுடைய உதடுகள் அநேக போஷிக்கும் என்று நீதிமொழிகள் 10:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் மூலம் நன்மை உண்டாகும், உங்கள் மூலம் ஆசீர்வாதங்கள் உண்டாகும், உங்கள் மூலமா பெரிய நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வேர் அசையாது, எந்த பிசாசும் உங்களை அண்ட முடியாது, உங்களை நெருங்க முடியாது, எந்த வியாதி, பலவீனங்கள், தரித்திரம் உங்களை மரணம் மேற்கொள்ள முடியாது, உங்கள் வேர் அசையாது. நீதிமொழிகள் 12 அதுல 12 சொல்லப்படுது, உங்கள் வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இருக்கிற யோசேப்பு இருந்த இடத்துல கனி கொடுத்தான், அதே போல நீங்க இருக்கிற இடங்கள்ல கனி கொடுப்பீர்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். ஆமென். நீதிமொழி 28:1 சொல்லப்படுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். சிங்கத்தை போல எந்த பிரச்சனை வரட்டு, என்ன வரட்டு, எதுவும் வரட்டு, தைரியம் அனுப்பான். ஆனால் வெற்றி பெறுவது நீதிமான். தாவீது என்னெல்லாமோ பிரச்சனைகள் வந்தது, பெரிய பெரிய கோலியாத்துகள் வந்தது, ஆனாலும் எதிர்த்து நின்று அடித்தான் ஒரு மனிதன் என்று. தேவ பலம் அவங்களுக்குள்ள இருந்தது, தைரியமாக நிற்பான் நீதிமான். ஆமென். கர்த்தர் அவங்க எல்லாரையும் அந்த வசனங்கள் மூலமாக, அந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். டாடி, பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பார்க்குற பிள்ளைங்களை, பார்க்க போகிறவங்களை எல்லாரையும் இந்த வார்த்தை வரட்டும் ஆண்டவரை, பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.